பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் அடையாளம் ஆனவர்கள். யாரெல்லாம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டார்கள், வேதம் அவர்களை நமக்கு அடையாளமாக காண்பிக்கிற காரியம் என்ன என்பதை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால நேற்றைய தினத்திலே ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானான் என்பதை பார்த்தோம். எப்படி பின்பு வந்தவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதாம் முன்னாலே அடையாளமானார் எப்படி என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். ஒரே மனிதனுடைய தவறு மொத்த உலகத்திற்கும் பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதல், ஒருவருடைய மரணம் மொத்த உலகத்துக்கும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைய தினத்தில் இன்னொரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். அந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் எதற்கு அடையாளமாக அந்த மனிதனை நமக்கு சொல்லுகிறது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். வாசிக்கிறோம் பாருங்க. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். எபிரெயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக, எப்படி சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ரொம்ப அழகான வார்த்தை. எதற்கு சாட்சியாக? சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக. என்ன சொல்லப்பட போகிற காரியம்? ஆண்டவரை குறித்து சொல்லப்பட போகிற காரியம். அதுவும் சொல்லப்போனா எபிரெயரில் ஆசாரியத்துவத்தை குறித்து அதிகமாக பேசுகிறது. ஏன்னா மோசேயும் ஆசாரிய குடும்பம், லேவி குடும்பம் தானே, லேவி குடும்பத்தில் தானே ஆசாரியர்கள் வந்தார்கள். ஓகேயா? அப்போ சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அப்போ சொல்லப்பட போகிற காரியம் யாரை பற்றி சொல்லப்பட போகிற காரியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட போகிற காரியம். வேதம் முழுவதும் நமக்கு யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்போ அவரை பற்றி சொல்லப்பட போகிற காரியத்திற்கு மோசே சாட்சியாக, சொல்லப்பட போகிற காரியத்துக்கு சாட்சியாக. அப்ப மோசே அதற்கு அடையாளமாக, அதற்கு முன் உதாரணமாக மோசே கிட்ட சில விஷயம் இருக்கிறது என்பதை இந்த எபிரெயருக்கு எழுதும் பொழுது தேவ மனிதன் எழுதுகிறார். அது என்ன? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். இப்போ வாசிக்கிற பாருங்க அடுத்த இன்னொரு வசனத்தை. அதே எபிரெயர் 3வது அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ எப்படி மோசையை சொன்னவர் அங்கு இயேசுவையும் சொல்லுகிறார், இயேசுவை சொன்னவர் மோசையையும் சொல்லுகிறார். அப்போ மோசையை சாட்சியாக இட்டு காண்பிக்கிறார்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நேற்று ஆதாமிடத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம், இன்றைக்கு மோசேயினிடத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம். மோசேயையும் இயேசுவையும் ஒப்பிட்டு ஒரு காரியம் பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்க ஆதாமையும் இயேசுவையும் பார்த்தோம். ஆதாமுடைய தவறு, இயேசுனுடைய கீழ்ப்படிதல். ஆதாமுடைய தவறு மொத்த உலகத்துக்கும் பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. நேற்று அதை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கிறோம் மோசே உண்மை இருந்தார், இயேசுவும் தம்மை அனுப்பினவருக்கு, தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையாயிருந்தார். அப்போ சொல்லப்பட போகிற காரியத்துக்கு சாட்சியாக. அப்போ மோசே ஒரு முன் அடையாளம், மோசே ஒரு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர், மோசே ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக தேவன் அவரை நிறுத்தினார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த பூமிக்கு அறிவிக்கப்பட வேண்டும், அதற்கு அடையாளமாக. ஓகேயா? ரொம்ப போன நேரம் ஆயிரும், கவனிங்க. அப்போ என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான், இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், மோசையும் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். இப்போ நம்மை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது நாம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் நம்மை ஆண்டவர் அவருக்குள் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் யாராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மோசே உண்மை உள்ளவன்,
அது சாட்சியாக யாரை பற்றி சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக அவன் உண்மை உள்ளவன். யாரை பற்றி? இயேசுவை பற்றி சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு உண்மை உள்ளவன். அப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இங்கு மோசே வருகிறார் உண்மையை குறித்து. இப்போ நாம் உண்மையாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. ஒரு உண்மை உள்ளவன் எப்படி இருப்பான்? ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்களா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன், ஒரு உண்மை உள்ள விசுவாசி எப்படி இருப்பான்னு சொல்லி நான் இயேசு கிறிஸ்து மூட்டை கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 7வது அதிகாரம் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். எப்படி பேசுகிறவன்? சுயமாய் பேசுகிறவன். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்போ உண்மை உள்ளவன் யாருன்னா, சுய மகிமையை தேட மாட்டான், சுயமா பேச மாட்டான், ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கி பேசுவான். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை மாத்திரம் பிரசங்கித்தால் நீங்கள் உண்மை உள்ள ஊழியக்காரர்கள். வேதத்தின்படி சொல்கிறேன், நான் யாரையும் நியாயம் திருக்கல, பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் யார்? தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை வாங்கி பிரசங்கிக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். சுயமாக எடுத்து எதையாவது ஒன்று பேசணும்னு பேசியாச்சுன்னா அவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல வேதத்தின்படி. அதே போல் சுய மகிமையை தேடுதல், எங்களுடைய ஊழியத்தில் தான் அது நடந்துச்சு, நாங்கள் ஜோம் பண்ணும்போது தான் இப்படி நடந்துச்சு, தங்களை தாங்களே விளம்பரப்படுத்தி கொள்ளுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க சுய மகிமையை தேடுவாங்க. நான் ஒரு சின்ன சாட்சியை வேகமாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த காரியத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து அதை போடுவது இல்லை. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அது ஒரு பெரிய சாட்சி, அதனால் சொல்கிறேன். ஒரு சகோதரனை ஜெபிப்பதற்காக அழைத்து வந்தார்கள். அவர் ஒரு ஆம்புலன்ஸில் மேல் நர்ஸாக வேலை பார்க்குறாரு. அவருடைய ஊர் அலங்கியம். எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன், கதை விடுற ஆள் கிடையாதுண்ணா, சரியா? அவருடைய ஊர் அலங்கியம். அவர் வேலை பார்ப்பதற்கு சின்ன தாராபுரம் பக்கத்தில் அவர் போவார், சரியா? நான் இருக்கிறது பெரிய தாராபுரம், அவர் சின்ன தாராபுரத்துக்கு போவார். பைக்கில் தான் போயிட்டு வருவாராம். அவருக்குள் ஒரு பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறேன், மேல் நர்ஸு 108 ஆம்புலன்ஸில் ஒரு வேலை பார்க்குறாரு. அவர் அதில் போயிட்டு வருவார். அவருக்கு ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு அசுத்த ஆவி பிடித்து அலக்கழிக்கிறது. ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறதுன்னு அவருக்கே தெரில. அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணன் கூட வந்திருந்தார். முதல் முறை ஜெபிக்கும்போது கேட்டேன், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு. எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் அவர் கீழே கிடந்து உருள்றாரு, அவருக்கே அது தெரில. இப்போ என்னாச்சுன்னா, அவங்க அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், உண்மையாக சொல்கிறேன், அண்ணன்கிட்ட சொன்னேன், உங்கள் தம்பிக்கு என்ன நடக்குன்னு தெரியல, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, வீடியோ எடுங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க, வீடியோ எடுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவி பயங்கரமாக அலக்கழிக்குது. இந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபோனை ஆன் பண்ணிட்டாரு. வீடியோ எடுக்கிறாரு. இப்போ அவருக்கு பேய் ஆடி டொம்முன்னு விழுந்து போயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன், தம்பி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சான்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே தெரிலிங்கன்னாரு. சரிங்க, கொஞ்சம் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் வீடியோவை எடுங்க அப்படிங்க. அவர் பார்த்தீங்கன்னா பயத்தில் அவர் வீடியோவே ஆன் பண்ணல. பயத்தில் என்ன பண்ணலை, அவர் அந்த பேய் ஆடினதை பார்த்த பயத்தில் ஃபோனை ஆன் பண்ணவர் கேமராவை ஓப்பன் பண்ணிட்டாரு, ரெக்கார்டை ஆன் பண்ணாமல் விட்டுட்டாரு. சரியா? எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு காண்பிக்கிறதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்தது கூட ரெக்கார்டு பண்ணுறது தேவருக்கு சித்தம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து நாங்கள் அப்லோடு பண்ணணும்னு வச்சுக்கிடுங்களேன், உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு வேண்டாம் மகிமை வந்திருக்கும். ஒருவேளை கொஞ்சம் போல் கர்த்தருக்கு மகிமை வந்திருக்கும், நாங்கள் ஃபேமஸ் ஆகிருப்போம். பட் நாங்கள் அதை விரும்பலை. ஏன்னா தேவனை மகிமைப்படுத்துகிறவனே உண்மை உள்ளவன். ஏன்னா உண்மை உள்ளவர்களாய் வாழ பிரயாசப்படுகிறோம். அப்போ மோசே சொல்லப்பட போகிற காரியத்திற்கு அவன் சாட்சியாக தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உண்மை உள்ளவன் என்று சொன்னால் அவன் சுயமா பேச மாட்டான், அவன் சுய மகிமையை தேட மாட்டான், அவன்தான் உண்மை உள்ளவன். பவுல் சொல்றார் தெரியுமா, நான் என்னால் ஆகிலும் தீத்துவின் மூலமாக நாங்கள் யார் மூலமாவது பொழிவை தேடினது உண்டா? நாங்கள் யார் மூலமாவது பொழிவை தேடினது உண்டா? கர்த்தருடைய ஊழியக்காரன் பொழிவை தேட மாட்டான், சுய மகிமையை தேட மாட்டான், கர்த்தரையே மகிமைப்படுத்துவான். அவன்தான் உண்மை உள்ளவன்.
நாளைக்கு இன்னொன்று பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.